ரைட், வணக்கம். ஆஹ் உங்களுக்கு எல்லாரும் தெரியும், என்னோட பேர் சண்முக சுந்தரம். சைக்காலஜிஸ்ட் இந்தியா, கார்ப்பரேட் ட்ரைனர், மனநல ஆலோசகர் மற்றும் நிறுவனங்களின் பயிற்சியாளர். கிட்டத்தட்ட 25 வருடங்களாக ட்ரைனிங் ஃபீல்டில் இருக்கிறேன். நான் எக்ஸ் பேங்கரும் கூட. நான் ஆழ்மன சக்தி அப்படிங்கிறத பற்றி பெரிய விஷயங்கள் படிக்க ஆரம்பித்தேன். நிறைய பயிற்சிகள், அதை பற்றி பயிற்சிகள் எடுக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் பயிற்சியாக இது வரைக்கும் 52 ஒரு நாள் பயிற்சிகள் பல்வேறு ஊரில் நடத்தியிருக்கிறேன். சென்னையிலே 3 ஸ்டார் ஹோட்டலில் நிறைய இடத்துல நடத்தியிருக்கேன். வெஸ்டின் பார்க், அப்புறம் ராஜு பேலஸ், அப்புறம் ஹோட்டல் ஆதித்யா, இது போல் பல இடங்கள் நடத்தியிருக்கிறேன். ஆந்திரா சாம்பர் ஆஃப் காமர்ஸில் தொடர்ந்து நடத்தியிருக்கிறேன். அதில் பல வருடங்கள், கிட்டத்தட்ட 10-15 வருடங்களாக அந்த டாபிக் நடத்திட்டு இருக்கேன். கோவிட் பீரியடுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஸ்லோவாச்சு. ஒன்ஸ் இன் 3 months, ஒன்ஸ் இன் 4 months அப்படி பண்ண ஆரம்பித்தேன். பட் அந்த தொடர்ந்து பண்ணும்போது நமது ஆழ்மனத்தை நாமே ஆப்ரேட் பண்ண முடியும். நமது ஆழ்மனத்துக்கு நாமே கட்டளைகள் கொடுத்து வாழ்க்கையில் வேணுங்கிறத கொண்டு வர முடியுங்கிறத பல விஷயங்கள் கண்டுபிடிச்சு நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி கிடைச்சிது. ஆனால் இது ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணங்கிற ஏரியாவில் நிறைய பேருக்கு தேவைகள் இருந்தது. அப்போது பணங்கிற ஏரியா பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது பணத்துக்கு பின்னாடி ஒரு உளவியல் இருக்குன்னு ஒன்று கண்டுபிடிச்சு அதை பற்றி விஷயங்கள் தேட ஆரம்பிச்சு அதை பற்றி பயிற்சிகள் மேலே ஒரு பெரிய விஷயம், நம்ம ஆழ்மனத்தில் ஏற்றப்பட்டுள்ள பதிவுகள் தான் இன்று நம் வாழ்க்கையில் உள்ள பிஹேவியர்னு கண்டுபிடிச்சோம். சின்ன வயசுலேயே, ஒரு 15 வயதுக்கு உள்ளேயே நமது ஆழ் மனதிற்குள்ள நிறைய விஷயங்கள் பதிவுகளாக ஏற்றப்பட்டு விடுகிறது. அது நம்ம பெற்றோர்களாக இருக்கலாம், ஸ்கூலாக இருக்கலாம், டீச்சர்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். 15 வயதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் ஏற்றப்பட்டு விடுகிறது. இதில் என்ன ஏறி இருக்கோ அதுதான் நீ ரேட்டில் நம்மளுடைய பிஹேவியர், நம்மளுடைய நடவடிக்கைகள். ஒரு பக்கம் நம்ம செல்வந்தராகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம், பணக்காரர் ஆகணும்னு நினைக்கிறோம். ஆனால் இன்னொரு பக்கம் பணம் வருகிறது, கையில் நிற்காம போகிறது, இல்லைன்னா கடனாக போய் நிற்கிறது. இப்போ இதுகளுக்கு பின்னாடி உள்ள காரணம் இந்த ஆழ்மனத்தில் ஏற்றப்பட்ட பதிவுகள் தான். அப்போ நமக்கும் பணத்திற்கும் உள்ள உறவு எதிர்மறையாக இருந்தால் நம்மளிடம் பணம் நிற்காம போகிறது. இப்போ இதுக்கு பின்னாடி நம்ம பல விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். நாட் ஒன்லி மணி. நான் செஞ்சிட்டு இருக்க வேலையை, நிறைய வேலைகள் நான் செய்யணும், எனக்கு தெரியும், ஆனால் நான் ஏன் செய்யாமல் இருக்கிறேன், இது நம்ம ஆராய்ச்சி பண்ணோம். என்கிட்ட உள்ள பெஸ்ட்டு வெளியே கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும், என்னோட வாழ்க்கையில் ஒரு பர்பஸோடு நான் வாழணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நான் அதிகமாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நான் பணத்தை பற்றி என்ன ஒப்பீனியன் வச்சுருக்கேன், அது எப்படி ஃபார்ம் ஆச்சு வச்சுருக்கிறேன். இப்போது நிறைய தடவை நமக்குள்ளே சொல்லியிருக்கோம், பணம் கையில் நிற்க மாட்டேங்குது, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ரிசல்ட்ஸ் வர மாட்டேங்குது அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு என்ன காரணம்? பணம் செலவழிக்கும் போதே நான் சந்தோஷமாக செலவழிக்கலை, இருக்கிற பணம் குறைஞ்சிடக்கூடாதே. அப்போது ஏதோ ஒன்று நம்மகிட்ட தடுத்துக்கிட்டு இருக்கு. மணி பிளாக்னு சொல்லுவோம், பணம் தடைன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம கார் ஓட்டுறோம் அப்படின்றால் ஒரு பக்கம் ஆக்சிலேட்டரும் அழுத்துறோம், ஒரு பக்கம் பிரேக்கும் அழுத்துறோம். அந்த மாதிரி ரெண்டுமே அழுத்தினா வண்டி மூவ் ஆகாது இல்லையா? அதே மாதிரி ஒரு பக்கம் நம்ம ஆசைப்படுறோம், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். இன்னொரு பக்கம் நம்ம பணம் நிற்க மாட்டேங்குது, ஏதோ ஒரு தடை இருந்துகிட்டு இருக்கு. கடைசியில் அதே வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அது நமக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோ, ஒரு வெறுப்போ, எரிச்சலோ, ஒரு மன அழுத்தமோ வர ஆரம்பிக்கு. இது ரொம்ப சீரியஸாக பார்க்க போனால் இது ஒரு பணத்தின் பிரச்சனை கிடையாது, பணத்தின் சவால் கிடையாது, மனதோட விஷயம், மனது சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இட்ஸ் நாட் எ மணி ப்ராப்ளம், இட்ஸ் மைண்ட் ரிலேட்டட் இஷ்யூ. மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ இதே தான் நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய கனவு வச்சு அந்த கனவை விரட்டலை. கனவே இல்லைன்னா நம்ம எங்கே போகிறோம்னு தெரியாது. உங்களுக்கும் எனக்கும் கனவு இல்லைன்னா எதை நோக்கி போகிறோன்னு தெரியாது, வாழ்க்கை பர்பஸ் இல்லாமல் போயிடும். கனவு இருந்தால் தான் கனவை நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கான வழிகள் தெரியும், ஆழ்மனத்தை நம்ம யூஸ் பண்ண முடியும், நம்ம கனவை நிறைவேற்றுறது எப்படின்னு சொல்லி. அப்போது என்னோடய வாழ்க்கையில் ஒரு வெற்றிங்கிற லெவலை நான் போய் ரீச் ஆகணும்னா என்ன பண்ணணும், என்ன என்ன விஷயங்கள் செஞ்சால் என் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போது நமக்கு நாமே ஒரு பெரிய இலக்கு வச்சு வாழ்க்கையில் அது போகாமல் வாழ்க்கையில் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறோமா, ஒரு திட்டம் வகுத்து இதை அடையணும், இதை பண்ணணுங்கிற ஒரு திட்டம் வகுக்காமல் இருக்கிறோமா, அப்போ அதுக்கு என்ன தடைகள் நமக்கு இருக்குது, அதை நம்ம கண்டுபிடிச்சி நிவர்த்தி பண்ணலைன்னா 5 வருஷம் கழிச்சு நம்ம எப்படி இருப்போம், 10 வருஷம் கழிச்சு எப்படி இருப்போம், இதே நிலைமையில் நம்ம இருக்கக்கூடாது. அப்போ நம்ம ஆழ்மனதில் ஓடக்கூடிய விஷயங்களை மாற்றினால் வாழ்க்கை மாறுமான்னு கேட்டால் மாறும். நம்ப முடியாத விஷயங்களா இருக்கும். நம்மளுடைய எண்ணங்களை மாற்றினாலும் நம்ம நடவடிக்கைகள் மாற்றணும்னா நம்ம உள்ளே ஓடுற ப்ரோக்ராமை மாற்றினா போகிறோம் அப்படிங்கிறதான். இப்போது உள்ளே ஓடிட்டு இருக்க ஓல்டு ப்ரோக்ராம் நமக்கு தேவையான ரிசல்ட்டை கொடுக்கல.
நம்ம ஒரு நியூ ப்ரோக்ராம் உள்ளே ஏற்ற வேண்டி இருக்குது. நியூ ப்ரோக்ராம் உள்ளே ஏற்ற வேண்டி இருக்குது. அப்போ அந்த கம்ஃபர்ட் ஜோன் ஒரு ஏரியாவில் விட்டு வெளியே வரணும். சில விஷயங்கள் நம்ம அடித்து பண்ணணும். அப்போ ஓல்டு கண்டிஷனும் புது கண்டிஷன், இது பேர் கண்டிஷன்னு பேர். நம்ம உள்ள மனதில் ஏற்றப்பட்ட விஷயங்கள் வந்து ஒரு கண்டிஷனாக இருந்துட்டு, கண்டிஷன்டு மைண்டுன்னு சொல்லுவோம். கண்டிஷன்டு மைண்ட் அப்படின்னு சொல்லி என்னன்னு கேட்டால், இப்போ யானை வந்து கோவிலில் கட்டி போட்டிருக்கிறாங்க. யானை வந்து பெரிய செயின்லேயே கட்டி போட்டிருக்காங்க இல்லை. யானையோட பவருக்கு முன்னாடி அந்த செயின் ஒன்றுமே கிடையாது. ஒரு மலையே அப்படி இடித்து போடக்கூடிய அளவிற்கு, ஒரு மரத்தை பிடுங்கி போடக்கூடிய அளவிற்கு அது பவர்ஃபுல்லான ஒரு மிருகம், ஒரு அனிமல். ஆனால் அதால் அந்த செயினை அறுக்காமல் இருக்குது. ஏன்னு கேட்டால் அது கண்டிஷன்டு மைண்டு நாங்கள் ஆங்கிலத்தை சொல்லுவோம். சிறு குட்டியாக இருக்கும் பொழுது, யானை குட்டியாக இருக்கும் பொழுதே அது வந்து அதே செயினில் கட்டி போட்டாங்க. அப்போ அது காலை இழுத்துது அப்படின்னா யானை பாகன் வந்து ஒரு அதனுடைய இது அங்குசை வச்சு ஒரு தட்டு தட்டுவான், இல்லை குத்துவான். ஸோ எப்போல்லாம் நான் காலை இழுக்கிறோனோ அப்போல்லாம் எனக்கு அடி விழுகிறது, எனக்கு ஒரு குத்து விழுகிறதுங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது அந்த யானை வந்து அதை காலை இழுக்கணுங்கிற ஐடியா இல்லாமலே போய்டுறது. அதை நகர்த்தணும், அதை உடைக்கணும், செயினை உடைக்கணுங்கிற ஐடியா இல்லாமலே போய்டுறது. இந்த கண்டிஷன்ட் மைண்டோடு வளர்க்கப்பட்ட யானை எவ்வளோ பவர்ஃபுல்லாக பெரிய மிருகமாக வளர்ந்தாலும் உள்ளே ஓடுறது அதே சாஃப்ட்வேர் தான். நான் காலை இழுக்கக்கூடாது, செயினை உடைக்கக்கூடாது அப்படிங்கிறதான். ஏன்னா பாகன் என்னை குத்துவார், அடிப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இது போல் நம்ம வாழ்க்கையில் பழைய கண்டிஷனிங் உள்ளே நிறைய ஓடிட்டுருக்கு. நம்ம புது கண்டிஷனிங் வந்து பணக்காரராகணும், செல்வந்தராகணும், பணம் நிறைய வரணும், கண்டிஷன் போடணும். அந்த ரெண்டுக்கு நடுவில் ஃபைட்டு. நம்ம புது கண்டிஷன் உள்ளே ஏறல, நம்ம ஆழ்மனத்தில் போய் ரெக்கார்ட் ஆகலை, பழசு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போது நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்ம போட்டு அதை நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணும். எப்படி நம்ம ஆழ்மனதில் போட போகிறோம். இப்போ முதல்ல ஆழ்மனதில் பணத்தை பற்றியும் பணக்காரர்களை பற்றியும் எப்படி ரெக்கார்ட் ஆகிருக்குது அப்படிங்கிறது தெரியணும். இது வரைக்கும் எங்கேயுமே உங்களுக்கு தெரிய சான்ஸ் இல்லை. இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை மட்டும்தான் உங்கள் ஆழ்மனத்தில் எழுதப்பட்ட விஷயங்களை வெளியே கொண்டுறதுக்கான ப்ராசஸ். இது பேர் மணி தெராப்பின்னு சொல்லுவோம். இப்போ 3 நாள் நான் ஒர்க் ஷாப் நடத்த போகிறேன். 5, 6, 7 அதில் என்னென்ன நடத்த போகிறேங்கிற விஷயக்கான அறிமுக உரை தான் இது. அனதர் 15 மினிட்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ரெக்கார்டிங்கை யாராவது லேட்டாக கேட்குறீங்க, 5, 6, 7 பிப்ரவரிக்கு அப்புறம் கேட்டிங்கன்னா திருப்பி அடுத்த செஷன் எப்போங்கிறத என்னோடய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக நான் தகவல் தெரிவிப்பேன். ஏன்னா இதை ரெக்கார்ட் பண்ணி திருப்பி பார்க்க போகிறாங்க மக்கள். இப்போது ஆழ்மனதில் பணத்தை பற்றி பணக்காரர்களை பற்றி என்ன ரெக்கார்ட் ஆகிருக்குது, அது எங்கேயோ எதிர்மறையாக இருக்கிறதுனால தான் நமக்கு பணம் கையில் நிற்க மாட்டேங்குது. அப்போ எந்த இடத்துல எப்படி ரெக்கார்டாக இருக்குன்னு கண்டுபிடிச்சி மாத்திரக்கு இது மணி தெராப்பின்னு சொல்லி அவர் எக்ஸசைஸ் மாதிரி அங்கே உட்காந்து கேள்வி பதிலாக போட்டு உள்ளேருந்து உங்கள் ஆழ்மனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கோ அதை நீங்கள் வெளியே கொண்டுற அளவுக்கு ஒரு விஷயம். சட்டி என்ன இருக்கோ அது அகப்பையில் வரும் இல்லையா? நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் எங்கேருந்து வரும்? உங்களுடைய மனதில் இருந்தால் வரும். அப்போ அந்த கேள்விகள்லாம் அந்த பதிலெலாம் ஆராய்ச்சி பண்ணால் பணத்தை பற்றியோ பணக்காரர்களை பற்றியோ எங்கெல்லாம் எதிர்மறையாக இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கான விஷயங்களும் போட்டு அதுக்கப்புறம் உங்கள் மைண்டை ப்ரோக்ராம் பண்ணுறேன். மைண்டை எப்படி சார் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறீங்கன்னு கேட்டால் ஆழ்மனத்திற்கு அந்த விஷயங்களை போடக்கூடிய அளவிற்கு நான் ஆல்ஃபா மைண்ட் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவேன். ஆல்ஃபா நிலையில் உங்களை கொண்டு போய் உங்கள் ஆழ்மனத்திற்கு சில பாசிட்டிவான விஷயங்களை ஏற்றுக்கிறேன். ஆல்ஃபா அப்படின்னா என்னன்னு கேட்டால், நமது மனம் ஆல்ஃபா நிலையில் இருக்கும் பொழுது தான் ஆழ்மனம் திறந்து கட்டளைகளை ஆலோசனைகளை எடுத்துக்கொள்கிறது. இப்போ நம்ம கண்ணை திறந்து இருக்கும்போது பீட்டா லெவல்னு சொல்லுவோம். தூக்கத்தில் இருக்கும்போது நம்ம வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு எண்ணமும் இல்லாத நேரத்தில் ஜீரோவாக இருக்கிறதுல கோமான்னு சொல்லுவோம். டெல்டா தீட்டா இந்த எண்ணங்கள் வந்து நம்மளுடைய தாட் சைக்கிள்ஸ் எண்ணங்களின் சைக்கிள்ஸ் குறைவாக இருக்கும்போது தூக்கத்தில் அது வரக்கூடிய வாய்ப்புகள். இப்போது ஆல்ஃபா என்கிற ஸ்டேஜில் தான் ஆழ்மனம் திறந்திருக்கு. நம்ம கட்டளைகள் கொடுத்தா ஆலோசனை கொடுத்தா ஆழ்மனம் ஏற்றுக்கொள்ளும். அப்போது மைண்டில் இருக்க ப்ரோக்ராமையும் நம்ம மாற்ற முடியும். அந்த மைண்டில் சில விஷயங்களை ஏற்ற முடியும். அதுக்கு சில டெக்னிக்ஸ் எல்லாம் நான் சொல்லிக் கொடுப்பேன். அந்த டெக்னிக்ஸ் நீங்கள் தொடர்ந்து போட்டு வரணும். மினிமம் 21 நாள் பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் மேலே ஆகாது. அதை பண்ணிட்டு வந்தாலே மிகப்பெரிய மாற்றங்களை பார்க்கலாம். இப்போ நான் உள்ள இன்னும் என்னென்ன நடக்க சொல்ல போகிறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என் கிளாஸ் அட்டன் பண்ண மிஸ்டர் ராகுல், அவருக்கு ஒரு மாற்றங்கள் என்ன மாற்றங்கள் இது அவரே நீங்கள் சொல்கிறத கேட்கலாம். ராகுல் லைனில் இருக்கீங்களா? இருக்கு சார் லைன்ல. உங்களோட அனுபவத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலி என் நேம் ராகுல், சென்னை தான். ஸோ ஆக்சுவலி உங்களோட ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ட்ரைனிங்கே சொல்லக்கூடாது, டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு ஒர்க்கராக தான் நம்ம இருந்தோம். ஆனால் நம்மளாலேயும் ஒரு பெரிய லெவலில் ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண முடியுதுன்னா
அது எனக்குள்ள இருக்கிற ஒரு பொட்டன்ஷியல் நம்மளுக்கு வெளியே வந்துச்சு. ஸோ அது மூலமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பண்ணி 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 இன்னைக்கு ஒரு செட் ஆஃப் பெரிய லெவல்ல நம்ம ஒரு மில்லியனர் ஆகலைன்னா கூட, ஆனா ஒரு ஸ்டாண்டர்டா ப்ராப்ளம்ஸ் இருந்தா கூட அது ஃபேஸ் பண்ற லெவல் நமக்கு கேப்பபிள் இருக்கு. ஸோ நல்லபடியா நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது சொல்லணும்னு இல்லை, உங்களுக்கு ட்ரைனிங் இல்லை சார், டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் ஒரே வேர்ல்ட்ல சொல்லணும். இந்த நல்லா அருமையா இருந்துச்சு உங்களோட இந்த ட்ரைனிங்ல விஷயம் இருந்த எல்லாமே. ம், நான் வந்து 18 வயசுல இருந்து உங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். 18 ஏஜ்ல இருந்து ஒரு கிட்டத்தட்ட 4 இயர்ல நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீரியஸாக. ஓகே. இது இன்னொரு விஷயம், உங்கள்ட்ட ஜாப் பத்தி நீங்க சொல்லல. கிளாஸ் அட்டன் பண்ற அன்னைக்கு எந்த நிலைமை, ஆமா ஆமா ஆமா. எவ்வளவு நாள்ல உங்களுக்கு ஜாப் கிடைச்சது? அடுத்த நாளே எனக்கு கிடைச்சிச்சு. திங்க் பண்ணேன், ஆனா ஆட்டோமேட்டிக்காவே ஹெச்ஆர்ஐ கால் பண்ணி பிளேஸ்மெண்ட் பண்ணாங்க. அது ஒரு மிராக்கல் சீரியஸாக, அது என்னால நம்பவே மிரக்கல் நமக்கு சொல்ல வார்த்தை சொல்லிட்டீங்க. ஆனா பெரிய முடியல. சக்சஸ் ஸ்டோரி உங்களோட தான். நண்பர்களுக்கு சொல்லிக்கிறேன்னா, ராகுல் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணும் பொழுது வேலை தேடி கொண்டிருக்கும் நபர். நான் அந்த டெக்னிக்ஸ் தான் சொல்லி கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பாக மிக நம்பிக்கையோட பண்ணுங்க, முழு நம்பிக்கையோட பண்ணுங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பிரபஞ்சம் எல்லாருக்கும் உதவி செய்ய தயாராக இருக்குது. அது காஸ்ட், க்ரீடு, ரிலீஜன் எதுவுமே பார்க்காது. நாம எங்கேயோ தடுத்து வச்சுட்டு இருக்கோம். அது சக்தி நமக்கு கிடைக்காத அளவுக்கு தடுத்து வச்சுட்டு இருக்கோம். பிளாக் பண்ணி வச்சு, அந்த பிளாக் இருக்கிறது. அதை அந்த கேட்டை திறந்து விட்டால் எல்லாருக்குமே கொடுக்கும்னு சொல்லி அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சில டெக்னிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்தேன். அவருக்கு சொல்ல அன்னைக்கு ஒரு ஆல்ஃபா லெவல் டியூனிங் எல்லாருக்கும் நான் கிளாஸில் வந்திருக்கு. அவ்வளோ பேருக்கும் ஆல்ஃபா லெவல் டியூனிங் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு ½ ஹவருக்கு மேலே பண்ணேன். பட் பிரமாதமான அவருக்கு ரிசல்ட்ஸ் என்னன்னு கேட்டால், வியாழக்கிழமை அவர் வேலையில் ஜாயின் பண்ணிட்டார். ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கிளாஸ் வந்திருக்கிறாரு. வியாழக்கிழமை வேலையை ஜாயின் பண்ணிட்டார். முன்னாடி போட்ட அப்ளிகேஷன் ஒரு திருப்பி அவங்க ஒரு கூப்பிட்டு நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு உடனே ஜாயின் பண்ணுங்க. ஒரு பிரமாதமான மாற்றம். இதில் நான் எந்த கிரெடிட்டும் நான் எடுத்துக்க விரும்பலை. என்னால் தான் அப்படின்னு சொல்ல, அவர் சொன்ன டெக்னிக்ஸ் அவர் ஃபாலோ பண்ணார். ஒரு பிரபஞ்ச இயக்கத்துக்கு அவர் பண்ண முடிஞ்சுது. அந்த பிரபஞ்ச இயக்கம் அவர் கிடச்சிதுன்னு சொல்கிறோம். இந்த பிரபஞ்ச இயக்கம், பிரபஞ்சத்துக்கு நமக்கும் ஒரு கனெக்டிவிட்டி அப்படிங்கிற விஷயங்கள் என்னன்னு கேட்டால், நான் நான் வந்து இப்போ உங்கள் ஃபோனை நான் டயல் பண்ணுறேன், உங்கள் நம்பரை டயல் பண்ணுறேன். உங்கள் ஃபோன் சரியான நிலைமையில் இல்லை அப்படின்றால் எனக்கு என்ன பதில் கிடைக்கும்னு கேட்டால், தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பதில் தான் எனக்கு வரும். இதுதான் நம்ம நடந்துட்டு இருக்கோம். நம்ம சரியான வரையில் நம்ம சிஸ்டத்தை வச்சுக்க முடியல அப்படிங்கிற போது, பிரபஞ்ச தொடர்பு எல்லைக்கு நம்ம அப்பால் இருக்கிறோம். இப்போ இந்த தொடர்பை மட்டும் ஏற்படுத்தி விட்டால் பிரமாதமான மாற்றங்கள் நமக்கு வர ஆரம்பிக்கும். நம்ப முடியாத விஷயம். நான் இன்னொரு நபரையும் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். அவர் தொடர்பில் இன்னைக்கு வராரு, இல்லைன்னா வரல அறிமுகப்படுத்துகிறேன். திருநெல்வேலியிலேருந்து ஒரு நபர். என்னோட பேரை யாரோ சொல்லியிருக்காங்க, சார்கிட்ட போங்க அப்படின்னு சொல்லி. அவர் எனக்கு வரும்பொழுது இஸ் எ பில்டிங் கான்ட்ராக்டர், பில்டிங் கட்டிட்டு இருக்கிற நபர். செல்வ கணேசன் அவரோட பேர். அவர் கையில் இருக்க ஒரு ப்ராஜெக்ட் வந்து இன்னொரு 15 நாளில் முடிய போகிறது. சார் அதுக்கப்புறம் எனக்கு வேறு ப்ராஜெக்டே கையில் கிடையாது, வேறு வருமானமே கிடையாது, என்ன சார் பண்ணணும்? இந்த டெக்னிக்லாம் நீங்கள் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆல்ஃபா லெவல் டியூனிங் ஒன்று பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த டெக்னிக்கில் பண்ணி 1 to 1 அவருக்கு ஆல்ஃபா லெவல் வந்து ஆன்லைனில் அவருக்கு நான் பண்ணேன். இந்த டெக்னிக்ஸ் பண்ணிட்டவங்க 21 நாட்கள் சில விஷயங்கள்லாம் எழுதிட்டு வாங்கன்னு சொன்னேன். ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு சில எக்ஸசைஸ்லாம் 21 நாட்கள் எழுதணும். அது பண்ணுங்கன்னு சொன்னேன். ஒரு 15 நாள் எழுதிட்டே ஃபோன் பண்ணேன். சார் 15 நாள் எழுதிட்டு இருக்கேன், ஒரு மாற்றமும் வரலையே அப்படின்னாரு. இல்லைங்க, எவ்வளோ நாளைக்கு நம்ம எவ்வளோ விஷயங்கள் நெகட்டிவாக ஏற்றி வச்சிருக்கலாம். இது உள்ள ஒரு விளைவுகள் நமக்கு வெளியே தெரியாது. எனக்கு தொடர்ந்து நம்பிக்கையோடு பண்ணுங்கள், ரிசல்ட்ஸ் வரும்னு. 22வது நாளோ 23வது நாளோ அவருக்கு என்ன நடுவில் கூட 21 நாள் கூட எனக்கு கேட்டார். இல்லை பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க, ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையோடு பண்ணுங்கன்னு. 22வது நாளோ 23வது நாளோ அவருக்கு ராத்திரி 9:30 மணிக்கு அவங்க வீட்டுக்கு தேடி வந்து ஒரு ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் மாதிரி, எக்ஸ்ட்ரா ஒர்க் மாதிரி பண்ண, ஒரு 2 lakhs 3 lakhs பட்ஜெட்டில் பண்ணணும்னு சொல்லி பேசிட்டு கையில் ஒரு 20,000 அட்வான்ஸ் கேஷை ராத்திரி 9:30 மணிக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. அது 10 மணிக்கு எனக்கு மெசேஜ் போடாது, ஆரியோ அவேக் நீங்கள் முழிச்சிட்டு இருக்கீங்களா, ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி. இல்லை அவர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்பா, எனக்கு 20,000 கையில் கொண்டு கொடுத்துட்டு போகிறாங்க சார். அது எப்படி சார் பிரபஞ்சம் இருக்கு? நான் வேற யாரும் பிஸ்னஸ் வரணும்னு நினச்சிட்டு இருக்கேன், முன்ன பின்ன தெரியாதவங்க வந்து கொடுத்துட்டு போகிறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அப்படின்னா. இதுதான் பிரபஞ்ச இயக்கம். இப்போ ராகுல் சொன்ன மாதிரி ஒரு மிரக்கல்னு ஒரு வார்த்தை சொன்னார். நம்ம மிரக்கல்னா நம்ம எதிர்பாராத ஒரு விஷயம். இந்த பிரபஞ்சம் நமக்கு நமக்கு நான் வந்து ஒரு மீடியமாக தான் பயன்படுத்துது என்னைய. உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, பிரபஞ்ச இயக்கம் இருக்குது. அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராக தான் என்னை மீடியம் பயன்படுத்துது, மீடியமாக தான் என்னை பயன்படுத்துது. ஸோ அவருக்கு, செல்வ கணேசனுக்கு கிட்டத்தட்ட நான் சொன்ன நல்ல உங்களுக்கு கனெக்ஷன் கிடைக்குதுங்க, நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துல இன்னொரு பெரிய ஆர்டர் வந்தது. வீடு கட்டுற கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஒன்று வந்தது. அதை எடுத்து ஆல்ட்ரேஷன் ஒர்க் மாதிரி கொஞ்சம் பெரிய ஒர்க் ஒன்று வந்தது. அதை எடுத்து பண்ண ஆரம்பிச்சாரு. அவருக்கு இதில் பிடிப்பு அதிகமாச்சு. இது ஒர்க் பண்ணுது, இன்னொரு ஆர்டரும் வந்திருக்குதுங்கிறப்போ
நீங்கள் சென்னையில் எப்போ சார் அடுத்த கிளாஸ் வைக்கிறீங்க? நான் உடனே கண்டிப்பாக நான் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஸோ அடுத்த மாதம் கிளாஸ்க்கு அவர் வந்தார், வந்து அட்டன் பண்ணிட்டு போனார். அங்கேயே ஒரு ஆல்ஃபா செஷன் நான் போடுவேன் கிளாஸில். அது பிரமாதமாக அவர் ஒர்க் பண்ணுச்சு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வருடத்துக்குள்ள கிட்டத்தட்ட அவருக்கு 8, 9 ப்ராஜெக்ட்டுக்கு மேலே அவருக்கு கிடச்சிது. டோட்டல் ஒர்த் ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து 1.44 lakhs க்ரோர்ஸ், 1,44,00,000 அவருக்கு மொத்த ப்ராஜெக்ட். ஒரு இன்ஜினியருக்கு அவருடைய ப்ராஃபிட் எவ்வளோ கேஷ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? 1,44,00,000க்கு ஒரு ப்ராஜெக்ட், டோட்டலாக வேரியஸ் ப்ராஜெக்ட் 6-7 ப்ராஜெக்ட் இருக்கும்போது அவரோட ப்ராஃபிட் வந்து குறைந்தது 10 to 20% இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 30 லட்ச ரூபா அவருக்கு ப்ராஃபிட். இதில் ப்ராஃபிட்டுங்கிற விஷயத்தில் நான் பார்க்கல, பிரபஞ்சம் எப்படி அபரிமிதமாக கொடுக்கிறது என்பதை பார்க்கிறோம். 15 லட்சத்துக்கு கார் வாங்கினார், அன்றைக்கே ஃபோன் பண்ணி சொன்னார், சார் எல்லாம் நீங்கள் தான் சார் அப்படின்னாரு. இல்லைப்பா, நான் சொல்கிற விஷயத்தை கரெக்டாக பண்ணேன், உன்னோட ஆழ்மனத்திற்கு சில ப்ரோக்ராம் நான் போட்டேன், நீ தொடர்ந்து பண்ண ரிசல்ட்ஸ் வருது, என்ஜாய் பண்ண சொன்னேன். இது போல் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது எனக்கு. அது எல்லாருக்கும் மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த செஷனில் நான் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டால், முதல்ல பணத்தை பற்றிய எதிர்மறையான நம்பிக்கைகள் இருந்தால் எங்கே அதெல்லாம் தவறு, எந்த தவறான நம்பிக்கைகள் நம்மளை பிடிச்சி நிறுத்தி வச்சுட்டு இருக்கு, அதெல்லாம் நம்ம களைவதற்கான விஷயங்கள். லிமிட்டிங் பிலீஃப்னு சொல்லுவோம். சில பிலீஃப் நம்பிக்கைகள் வந்து ஒரு லிமிட்டு, ஒரு எல்லை வச்சுட்ருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் என்னன்னு கேட்டால், நான் என்னோடய செஷன்லேயே சொல்கிறது உண்டு. நிறைய டெக்னிக் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செல்வந்தர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன், பணக்காரர் அதுக்கான வாய்ப்புகள் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் டெக்னிக்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா 5 வருஷம் கழித்து உங்களுடைய வங்கி கணக்கில் எவ்வளோ ரூபாய் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க, அது எழுதுங்க. எவ்வளோ ரூபாய் சேர்த்துருப்பீங்க, எவ்வளோ வருமானம் கிடச்சிருக்கும் நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லி. ஒருத்தர் வந்து 10 லட்சம் எழுதினாங்க, ஒருத்தர் வந்து 50 லட்சம் எழுதினாங்க, ஒருத்தர் 1 கோடி எழுதினாங்க, ஒருத்தர் 50 கோடி எழுதினாங்க. ஸோ 50 கோடினா அதுக்கு என்ன விஷயம் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. வெறும் நம்பராக இருக்கக்கூடாது, நம்பிக்கையோடு பண்ணி அது வரதுக்கான விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு. இல்லை ரியலிஸ்டிக்காக வரக்கூடிய விஷயங்களை எனக்கு எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஒரு ஆள் எழுதினது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அப்போ தான் அந்த லிமிட்டிங் பிலீஃபோட பின்னாடி உள்ள விஷயம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அவர் எழுதினார் 50,000 ரூபாய் என்னோட அக்கௌண்ட்டில் இருக்கும் போட்டிருந்தார். 5 வருஷம் கழிச்சு இவ்வளோ டெக்னிக்கை நீங்கள் கற்றுக்கிட்டு அப்ளை பண்ணும்போது 50,000 தான் இருக்குமான்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னு. அப்போ 50,000ங்கிற லிமிட்டை அவருடைய மனத்தில் யார் போட்டிருக்கா? அதை தாண்டி அவரால் சம்பாதிக்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு லிமிட் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த லிமிட்டை தாண்டி 50,000 ஒன்று வந்தால் கூட அவர் அக்கௌண்ட்டில் நிற்காது, பணம் நிற்காது. 50,000 வடிஞ்சிரும். அந்த லிமிட் மாதிரி அதுக்கு மேலே எல்லாம் வெளியே வடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி. இது போல் நிறைய நம்பிக்கைகள், இந்த மாதிரி லிமிட்டிங் விஷயங்களாக நம்பிக்கைகள் நிறைய போட்டு வச்சுருக்கோம். இது ஒரு உதாரணம் தான். இந்த நம்பிக்கைகளை வைத்துக்கொண்டு, தவறான நம்பிக்கைகளை வைத்துக்கொண்டு வேலை செய்யும்பொழுது ரிசல்ட்ஸ் வருவதில்லை. இதுக்கு தாண்டி நான் சொல்லக்கூடிய விஷயம், செல்வந்தர்கள் மனநிலைக்கும் சராசரி மனநிலைக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னங்கிற 15 பாயிண்ட் நான் சொல்கிறேன். செல்வந்தர்கள் ஏன் செல்வந்தர்களாக இருக்காங்க, ஏழை மக்கள் ஏன் ஏழைகளாக இருக்காங்க, அப்படி இல்லை ஒருத்தருக்கு கடனாக ஆகுது, கடனாளி ஆகிறார் என்றால் என்ன மாதிரி விஷயங்கள் தவறாக ஓடிட்டு இருக்குங்கிற விஷயங்கள் வித்தியாசம் சொல்கிறேன். 15 டிஃப்ரென்ஸ் குறைஞ்சது ஒரு செல்வந்தருக்கும் மில்லியனருக்கும் ஆர்டினரிகளுக்கும் மைண்டில் அளவில் உள்ள வித்தியாசம். அப்போ இதெல்லாம் நம்ம மாற்ற முடியுங்கிறது நீங்கள் பார்க்கலாம். அது மாதிரி திங்க் அண்ட் க்ரோ ரிச்னு சொல்லி நெப்போலியன் ஹில் ஒரு பெரிய புக் எழுதியிருந்தார். அந்த புக்கு வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். எத்தனையோ மில்லியன் காப்பீஸ் உலக அளவில் இன்றைக்கும் கூட சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. திங்க் அண்ட் க்ரோ ரிச், எண்ணுங்கள் செல்வந்தராகுங்கள். அந்த புக்கோட எசன்ஸ் என்னன்னு கேட்டால், அவர் 500 செல்வந்தர்களை போய் பார்த்து இன்டர்வியூ பண்ணி அந்த 500 பேருக்கு நடுவில் இருக்கிற பொதுவான விஷயங்கள் கண்டுபிடிச்சு, இந்த பொதுவான விஷயங்களை யார் ஃபாலோ பண்ணாலும் அவங்க செல்வந்தர் ஆக முடியுங்கிறதா அந்த புக்கோட எசன்ஸு. அந்த புக்கு நான் வீடியோவும் போட்டிருக்கிறேன். பட் அதோட எசன்ஸை நான் எடுத்து உங்களுக்கு கிளாஸில் சொல்கிறேன். அதேமாதிரி ரிச் டேட் புவர் டேட்னு சொல்லி ஒரு ராபர்ட் கியூசேகின் எழுதின விஷயம், அதனோட சாராம்சம் நான் கிளாஸில் சொல்கிறேன். மாஸ்டர் கீ டு ரிச்சஸ்னு ஒரு விஷயம் புக் இருக்குது, ரொம்ப பவர்ஃபுல் புக்கு. அதில் உள்ள எசன்ஸையும் நான் சொல்கிறேன். இது தவிர ஆல்ஃபா லெவல் டியூனிங், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் எதிர்மறை என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, அதுக்கு நான் பாசிட்டிவ் விஷயங்கள் எழுதியிருப்பீங்க. இது உங்கள் ஆழ்மனத்தில் மாற்றுவதற்கான ஒரு ஆல்ஃபா நிலையில் மெடிடேஷன் போல், ஆனால் மெடிடேஷன் கிடையாது. உங்களை ஆல்ஃபா நிலையில் கொண்டு போய் ஆழ்மனத்துக்கான பதிவுகளை நான் ஏற்றுறேன். அது வந்து ஒரு 30 நிமிஷம் 25 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும். அது ஆக்சுவலாக இந்த ஒரு செஷனோட ஆல்ஃபா செஷன் மட்டுமே என்னோடய ப்ரோக்ராமோட ஒர்த் வந்து 2,000 ரூபாயிலேருந்து 5,000 ரூபாய். ஒரு ஆளுக்கு 1 to 1 ஒருத்தர் பண்ணணும் அப்படின்றால், இப்போ நிறைய கடன் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குன்னு வர்றவங்களுக்கு நான் பண்ணுறதுக்கு ஃபீஸ் வந்து ஒரு ஆளுக்கு 1 to 1 உட்காந்து பண்ணோன்னா 2,000 ருபீஸ் வந்து 5,000 ருபீஸ் அது. பட் அந்த கிளாஸில் அது உங்களுக்கு அது இலவசமாகவே தரேன், கிளாஸோட ஒரு பேக்கேஜாகவே தரேன். ஸோ 3 நாள் கிளாஸ் நடக்கிறது, 5, 6, 7.
இந்த 3 நாளும் இரவு 8 மணிலிருந்து 9:30 மணி வரைக்கும் நடக்கிறது. இந்த கடைசி நாள் ஆல்ஃபா லெவல் டியூனிங் ஒன்று நடக்கும். இந்த 2 நாளில் கண்டுபிடிச்ச விஷயங்களை பார்த்து நம்ம பண்ண போகிறோம். இப்போது பணத்தை பற்றிய நம்பிக்கைகளை அதை மாற்றி நம்ம பணத்தை நோக்கி ஈர்ப்பது போல நாம் பணத்தை ஈர்ப்பதற்கு அளவுக்கு நம்ம மைண்ட் என்ன பண்ணணும், அது என்னென்ன விஷயங்கள் பண்ணால் நான் பணத்தை ஒரு மணி மேக்னெட்டாக மாறுவேன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் கொஞ்சம் ஈர்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ மணி பிளாக்கை எடுத்து விடணும், லிமிட்டிங் பிலீஃபை மாற்றி விடணும், எமோஷனலாக நம்மளுடைய ஆழ்மனத்தில் இருக்க சில பேட்டர்ன் எப்படிலாம் பதிவாக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இது பேக்ரவுண்டில் ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம பணத்தை பற்றி வச்சிருக்க ஒப்பீனியன் உள்ள மாற்றாத வரைக்கும் நம்மளுடைய நிதி நிலைமை மாறாது. இது ஒரு உதாரணம் சொல்கிறதா, நம்ம ஒரு கம்ப்யூட்டரில் எம்எஸ் வேர்டில் ஒரு ஃபார்ம் டைப் அடித்து நான் பிரிண்ட் போடுறேன். இந்த அலைன்மெண்ட்டில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, அது பிரிண்ட் எடுக்கும்போது சரியாக வரல, அலைன்மெண்ட் சரியாக வரல. இப்போ நான் இதே மேட்ரை எந்த பிரிண்டரில் போய் போட்டாலும் அதே மாதிரி அலைன்மெண்ட் தப்பாக தான் வரும், கொஞ்சம் தப்பாக தான் சரியாக மாதிரி வரும். ஏன்னா இங்கே ஒரிஜினல் எம்எஸ் வேர்டில் தப்பாக இருந்தால் எந்த பிரிண்டரில் போய் போட்டாலும் தப்பாக தான் வரும். இப்போ ஒரிஜினலாக உள்ளே ஓடிட்டுருக்க சாஃப்ட்வேரில் பணத்தை பற்றி பணக்காரர்களை பற்றி எதிர்மறையாக இருந்தால் நம்ம எவ்வளோதோட வாழ்க்கை முழுக்க பார்த்தாலும் அதே தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஏதோ ஒரு நாள் நம்ம கண்டுபிடிச்சி உள்ள சில விஷயங்களை மாற்றி நம்ம பணக்காரன் ஆகணுங்கிற ஒரு ஃபீலிங் வந்து நம்ம பண்ணணும். ரைட்டா? ஸோ இதுக்கு தான் நம்ம இந்த கிளாஸ் 3 நாள் கிளாஸ் நடத்துகிறோம். இந்த முக்கியமான ஒரு தெராப்பின்னு சொல்லுவோம், மணி தெராப்பின்னு சொல்லுவோம். மணி தெராப்பின்னு இந்த பணத்தை பற்றி தான் முழுக்க அந்த கிளாஸ் 3 நாள் பணத்தை பற்றி தான். செல்வந்தராக மாறுவதற்கான விஷயங்கள், என்னென்ன விஷயங்கள் தடைகளாக இருக்குது, இந்த தடைகள்லாம் எடுத்து விடுறோம் அப்படிங்கிற விஷயங்கள் மட்டும்தான் பண்ண போகிறோம். ரைட்டா? இப்போ இதுக்கு ஒரு ஃபீஸ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக ஃபீஸ் இருக்குது. ஃபீஸ் இல்லாமல் எந்த செஷன் நம்ம ஃப்ரீயாக பண்ண முடியாது. ஆன்லைனில் பண்ணுறோம். ஆன்லைன் பண்ணுறப்போ நீங்கள் ஜூமில் இது கிளிக் பண்ணால் இதே மாதிரி நீங்கள் லிங்க்கில் ஜாயின் பண்ணிடலாம். ஒரு நோட் பேனா எடுத்து வச்சு நீங்கள் உட்காந்து எல்லா சொன்ன விஷயங்களையும் எழுதிட்டு வந்தால் போகிறோம். வாட்ஸ்அப் குழு அவங்களை ஜாயின் பண்ணுறவங்க எல்லாரும் வாட்ஸ்அப் குழுவில் போட்டு அந்த வாட்ஸ்அப் குழுவுக்கு நான் லைஃப் லாங் சப்போர்ட் கொடுக்குறேன். நேற்றுக்கு இதே மாதிரி இன்ட்ரோடக்ட் ப்ரோக்ராம் நேற்றுக்கு நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களே நீங்கள் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த குரூப்பில் போட்டு உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுவேன். ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ ஃபீஸு, நாட்டில் மார்க்கெட்டில் எந்தெந்த இடத்துல எவ்வளோ ஃபீஸ் வச்சுருக்காங்க. லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிற பேரில், ஈர்ப்பு விதிங்கிற பேரில் டெல்லியில் நடக்கிற ப்ரோக்ராம், 2 நாள் நடக்கிற ப்ரோக்ராம் 37,500 ஃபீஸ். 200 பேர் அட்டன் பண்ணுறாங்க. ஒரு 3 மாதத்துக்கு ஒரு 4 மாதத்துக்கு நடத்துகிறாங்க. 200 பேர் அட்டன் பண்ணுறாங்க. ஃப்ளைட்டில் போய்ட்டு ஃப்ளைட்டில் வராங்க. ஒரு ஆளுக்கு ஃபீஸு 37,500 இப்போ பாம்பேயில், பெங்களூரில் இது மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நடத்துறது, மைண்ட் பவர் ஆழ்மன சக்தி அப்படிங்கிற பயிற்சி நடத்துறது வந்து ஒரே ஒரு நாள் பயிற்சிக்கு 10,000 சார்ஜ் பண்ணுறாங்க. சென்னையில் நான் ஆழ்மன சக்தி பயிற்சிக்கு ஒரு நாள் பயிற்சிக்கு 2,900 நான் சார்ஜ் பண்ணிருக்கேன். நிறைய ப்ரோக்ராம் 2,900 சார்ஜ் பண்ணிருக்கேன். அப்புறம் 2,500 சார்ஜ் பண்ணிருக்கேன். 3 ஸ்டார்க்குள்ள வச்சு நடத்தியிருக்கிறேன் ஃபுல்லாக. இப்போது ஆன்லைனில் நடத்துறதுனால ஹோட்டல் சாப்பாடு செலவு அது கிடையாது அப்படிங்கிறதுனால அதெல்லாம் நான் குறைச்சி ஒரு ஆளுக்கு வெறும் 1,500 அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறேன். ஆனால் நிறைய பேர் வந்து இது கூட இன்னும் கொஞ்சம் எனக்கு பெட்டராக டிஸ்கவுண்ட் கொடுத்தா பெட்டராக இருக்கும் சார், நிறைய பேர் வந்தால் நல்லாயிருக்கும், எங்களால் அஃபோர்டபிளாக கொடுக்கக்கூடிய லெவலாக இருக்கணும், நிறைய பேர் எனக்கு ரிக்வஸ்ட் பண்ணதுனால நான் கடைசி ஆஃபராக வந்து எல்லாருக்கும் என்ன பண்ணுறேன், வெறும் 1,000 ருபீஸ்க்கு 999க்கு 999 ரூபாய்க்கு நான் ஆஃபர் பண்ணுறேன். இந்த 999 ரூபாய்க்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த ஒரு பயிற்சி போதும், உங்கள் வாழ்க்கை பூரா மாற்றக்கூடிய அளவுக்கு பயிற்சி கரெக்டாக. ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறேன், வாட்ஸ்அப்பில் சப்போர்ட் கொடுக்குறேன். ஒருத்தர் சக்ஸஸ் ஸ்டோரியை போடுவாங்க, இவருக்கு கிடைச்சிருந்தா எனக்கு கிடைக்கணும், அப்போ நான் சீரியஸாக பண்ணணும், நம்பிக்கையை மாற்றணுங்கிற விஷயமா பண்ண ஆரம்பிங்க. ரைட்டா? இப்போது இதை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் கேட்கணும், இந்த கிளாஸை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்னீங்கன்னா தாராளமாக இப்போ கேட்கலாம். மைக் ஆன் பண்ணிட்டு நீங்கள் கேட்கலாம். இதை பற்றி ஃபர்தராக இது என்ன சொல்லிக் கொடுக்குறான்னு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களோட கருத்துக்கள் ஏதாவதுன்னா தாராளமாக கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலைஸ் போகிற இன்னொரு 5 நிமிஷம் அதை க்ளோஸ் பண்ணிடலாம், அதை பற்றி பேசுவோம். மைக் ஆன் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ராஜஸ்ரீ மேடம், கார்த்திக் ஆர் பிரீத்தி மேடம், எசிகுமுத்து சார், இந்த பயிற்சி பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்க விருப்பம் இருந்தால் யாருக்குமே கம்பல்சரி கிடையாது. இது மாதிரி நடத்துகிறோன்னு உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியது என் கடமை. ஒரு ட்ரைனிங் நடத்துகிறோம். சொல்லுங்க ராகுல் சார். சார் எனக்கு ஆனா உங்களோட இது எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும் சார். ஆனா ஒரு லைவா இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் சார். ஏன்னா கொஞ்சம் புது புது பீப்புள்ஸ் நம்மளுக்கு பார்ப்போம், பேசுவோம், நெட்வொர்க்கிங் அண்ட் கொஞ்சம் இன்ட்ராக்டிவா நல்லா இருக்கும். ஃபுல்லி டிஜிட்டல், நம்ம ஒர்க்கும் நம்ம டிஜிட்டலா இருக்கிறப்ப, மீட்டிங்கோ நம்ம எல்லாமே டிஜிட்டலா இருக்கிறப்ப கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குது. லைவ்ல நடத்துற போது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹோட்டல் சாப்பாடு செலவு சேர்த்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. 1000 1,500 ஆகுறது. ஏன்னா ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் அட்மாஸ்பியரில் தான் வந்து அட்டகாசமாக நமக்கு மைண்டு ப்ரோக்ராம் ஆகுறது.
வேற எந்த இடத்துல பண்ணாலும் செட் ஆகல. இல்லை ஆந்திரா கண்டிப்பா சார், அது கண்டிப்பா. மாதிரி பண்ணுவோம். இன்னொரு ஆன்லைனில் இல்லாமல் நேரில் வரணுங்கிற ப்ரோக்ராம் பண்ணுவோம். பட் ஃபீஸ் வில் பி ஹையர் இல்லையா? அப்போ அது மாதிரி மக்கள் வரும்போது ஒரு 10 பேர் சேர்ந்தாங்கன்னா அதை பிளான் பண்ணலாம். அது கருத்தில் இருக்கு எனக்கு. பண்ணணும். போன மாதம் கூட மெசேஜ் பண்ணலாம் சார், கண்டிப்பா அது பண்ணலாம். சப்போர்ட் பண்றேன் சார், கண்டிப்பா அது ரைட். உங்கள் சஜஷன் பண்ணலாம். கரெக்ட் தான். ஆனால் இப்போதைக்கு நான் பிளான் பண்ணியிருக்கிறது இமீடியட்டாக வரக்கூடியது 5, 6, 7 ஆன்லைனில் முதல்ல பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த மந்த் எண்டோ அடுத்த மாதமோ யார் நேரில் வரணும், ஹோட்டல் நடத்தணும், எத்தனை பேர் சேர்றாங்கன்னு பார்த்து அதை பிளான் பண்ணலாம். ரைட்டா? உங்கள் கருத்து கணக்குன்னு எடுத்துக்கிறேன். வேற மற்ற நபர்கள் யாருன்னு பேசணும்னு நினைக்கிறேன்? ஆயுஷ் மேடம், ஏதா கார்த்திக், பிரீத்தி மேடம் ஏதோ பேசணுமா? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சார், ஆக்சுவலி நான் இந்த சைக்காலஜி ஆஃப் மணி வந்து ஏற்கனவே நான் அட்டன் பண்ணியிருக்கேன். வெரி எனக்கு குட். திருப்பி நான் டவுட்டுக்காக நான் வந்து பண்ணல. ஓகே. நான் அட்டன் பண்ணி முடிச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர்லயே எனக்கு ஒரு 20,000 வந்து எனக்கு 6 மந்த்ஸ் வராத இருந்த அமௌண்ட் வெரி வந்துச்சு எனக்கு. வெரி குட், வெரி ஸோ குட், வெரி குட். ஐ ட்ரூலி அட்டகாசம். பிலீவ் சார். பிரீத்தி, ஆக்சுவலி பிரீத்தி நீங்க ஃப்ரம் நல்லா புதுக்கோட்டை. பண்ணிட்டு இருக்கீங்க. ஆல்வேஸ் இன்ஸ்பைரிங் டு மீ. தேங்க்யூ, தேங்க்யூ. சரி, அத இந்த தகவலை வந்து பதிவிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் சார். தேங்க்யூ, தேங்க்யூ. தேங்க்ஸ் எலாட், தேங்க்ஸ் எலாட். நீங்கள் என்னோட கிட்டத்தட்ட ஒரு 6 வருடங்களா ட்ராவல் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சார், ஆமா. 5 வருடங்கள், 6 வருடங்களா உங்களுடைய டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி கிடங்குது. இன்னைக்கு நான் கிளாஸ்ல ஷேர் பண்ணியிருந்தேன். தேங்க்யூ சார். இன்னைக்கு இப்ப கிளாஸ்ல வந்து உங்களுக்கு ஷேர் ஃபுல்லாமே பண்ணியிருந்தேன். இப்ப ஃபுல்லாமே ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கேன் சார். பிரீத்தி புட்டிக்ன்ற நேம்ல ஆன்லைன் பேஜ்ல பண்ணிட்டு இருக்கேன். அது இல்லாம இன்னொரு வெப்சைட்டுமே ஓபன் பண்ணியாச்சு, இசை ட்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு. அதுவுமே ரன் ஆயிட்டு இருக்கு. சோ நீங்க நீங்க உங்ககிட்ட பேசும்போது நான் பிசிக்கல் ஸ்டோர் நார்மலா வச்சிருந்தேன், 10க்கு 10 வச்சிருந்தேன். இப்ப வந்து ஆன்லைன்ல 2 வெப்சைட்ல நல்லா போயிட்டு இருக்கு சார். வெரி குட், தேங்க்யூ வெரி சோ குட். மச். ஒரு பெரிய வளர்ச்சி. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஐடியா மாதிரி பிரீத்தி டெக்ஸ்டைல்ஸ் சொல்லி புதுக்கோட்டையில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கான இலக்கு நோக்கி ட்ராவல் பண்ணுவோம். ரைட்டா? கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். அந்த இடத்துல உங்களை நான் பார்க்கணும். அவ்வளோதான். அது உங்கள் வெற்றி தான் என்னோட வெற்றி. ரைட்டா? தேங்க்யூ சார். ரைட். அந்த உனக்கு ஜேர்னி ஆரம்பிச்சாச்சு. உங்களுக்கு வெற்றி ஜேர்னி ஆரம்பிச்சாச்சு. ஒரு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தான் டேர்ன் ஓவர் இருந்துங்கிற லெவல் மாறி ஒரு மாதத்துக்கு ஆமா. 2 லட்ச ரூபா வரைக்கும் டேர்ன் ஓவர் நீங்கள் டச் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். எஸ் சார். 2 லேக்ஸ் டச் பண்ணீங்களா இல்லையா? இப்ப ஆன்லைன்ல மட்டுமே 1,30,000 கிட்ட வந்துட்டு இருக்கு. வெரி குட், வெரி குட், வெரி சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். கரெக்டான விஷயங்கள் பார்த்து நீங்கள் பண்ணும்பொழுது வெரி குட், வெரி குட். ரைட். தேங்க்யூ சார். மற்ற நண்பர்கள் வேற என்ன உங்களுடைய கருத்துக்கள்? இல்லை ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? இந்த ட்ரைனிங்கில் என்ன பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ட்ரைனிங் என்ன சொல்ல போகிறோம்? ட்ரைனிங் சம்மந்தமாக ஏதாவது கேட்கலாம். கார்த்திக் சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்கள் சிகமூர்த்தி சார். நான் இப்போ லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன். நான் சரி. சில விஷயம் தெரியல. ஸோ ஃபர்தர் இன்னும் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா எப்போ சார்? நான் இந்த இதை வந்து ரெக்கார்டிங் பண்ணி யூடியூப்ல போட்டு உங்களுக்கு ஏற்றுறேன்னா உங்களுக்கு நான் லிங்க் அனுப்பிச்சி வைக்கிறேன். உங்கள் நம்பரை மட்டும் இதில் பதிவு ஹலோ சார், கேட்க சார்? ஷாட்டில் உங்கள் நம்பரை மட்டும் பதிவு சரிங்க சார். ஃபர்தராக ஃபுல் மீட்டிங்கு இந்த இதுக்கு முன்னாடி ராகுல் கேட்டாங்களே, அதே மாதிரி ஏதாச்சும்? இல்லை, இப்போதைக்கு நான் ஆன்லைன் கிளாஸ் வந்து 5, 6, 7 3 நாளைக்கு நடத்துகிறேன். சரிங்க சார். 8ல இருந்து 9 மணி வரைக்கும் 3 நாள் 4.5 மணி நேரம் டோட்டலா. சரிங்களா? சரிங்க சரிங்க சார். ஆழ் மனத்துக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எப்படி போட்டால் நம்ம செல்வந்தராகிறதுக்கான வாய்ப்புகள், நேரடியில் பணத்தை பற்றி உள்ள தடைகளை எடுத்து விடணும், பணத்தை பற்றி உள்ள தவறான நம்பிக்கைகள் மாற்றி விடணும், பணத்திற்கும் நமக்கும் உள்ள உறவை அதிகப்படுத்தணுங்கிற விஷயம்தான் இது. இந்த உளவியல் பின்னாடி அது சரி பண்ணாதான் நம்ம இந்த பக்கம் செல்வந்தர் ஆக முடியும், பணக்கார ஆக முடியும். இல்லை என்றால் அதை தடுத்துக்கிட்டு இருக்கு, நமக்கு தெரியல. உழைக்கிறோம், கையில் பைசா நிற்க மாட்டேங்குது. காரணம் உள்ள ஓடிட்டு இருக்கிற ப்ரோக்ராம் ஏதோ ஒரு இடத்துல பணத்தை பற்றி எதிர்மறையான விஷயங்கள் இருக்குது, பணத்துக்கு நெகட்டிவாக இருக்குது, இல்லை பணக்காரர்களை பற்றி எதிர்மறையாக இருக்குது. அப்போ நம்ம ஸ்கில் பண்ணலை, நம்ம அதை ஆழ்மனம் பண்ணலை. அதை மாற்றுறதுக்கான விஷயங்கள் தான். இதுதான் பேசிக். இதை பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சாஃப்ட்வேர் மாற்றாத வரைக்கும் நம்ம வாழ்க்கை மாறாது. அதே சாஃப்ட்வேர் ஓடுது, அதே ரிசல்ட் வரும். ஏதோ மாற்றணும். அதுக்காக தான் அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம். அது வந்து இதுவரையும் நான் கற்று வச்சுட்டு இருக்க விஷயம், நானே சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ண விஷயங்கள், அதெல்லாம் மக்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகே சார், ஓகேங்க சார். அடுத்த கிளாஸ் ஜாயின் பண்ற மாதிரி இருந்தா எப்படிங்க சார்? நீங்கள் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுடுங்க. அடுத்த செஷன் அடுத்தது நடக்கும்போது மேபி அடுத்த மாதம் நடக்கும், மார்ச்சில் நடக்கும். அப்போ உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். சரிங்களா? பிப்ரவரி வரலன்னா மார்ச்சில் நடக்கும். ரைட்டா? நம்பர் மட்டும் சேட்டில் போட்டுருங்க. இல்லை ஒவ்வொரு வீக், அதாவது டெய்லி நடக்குமா இல்லை இந்த மாதிரி? எவ்ரி மந்த் எனக்கு வந்து வேற வேற டாபிக் நடத்திட்டு இருப்பேன். இப்போ நான் இந்த டாபிக் வந்து பண்றேன், சைக்காலஜி ஆஃப் மணி பண்றேன். அப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு வந்து ஆழ்மன சக்தி பத்தி நடத்துவேன். நான் போன வாரம் வந்து ரிலேஷன்ஷிப் பத்தி, பில்டிங் பத்தி ஒன்று நடத்தினேன், உறவுகளை மேம்படுத்துறத பத்தி நடத்தினேன். இது மாதிரி வேற வேற டாபிக் நடத்திட்டு தான் இருப்பேன். வாரத்துக்கு ஒரு டாபிக் தான் பண்ணிட்டு தான் இருப்பேன். சைக்காலஜி மணி தான்
ஆ. இம்பார்ட்டன்ஸ் தான் தெரிஞ்சு அது அந்த எல்லாருக்கும் மாதிரி ரொம்ப கடன் பிரச்சனை ஆளு இல்லைன்னா வேற ஏதோ பணம் ஆ முடக்கம், பணம் நின்று போயிருந்தா வரவழைக்க டெக்னிக் இருக்கு. ஓகே ஓகே பணம் ஓகேங்க நின்னு சார். வரவழைக்க டெக்னிக். பிரீத்தி மேடம் சொன்னாங்க இல்லையா, ஆ 20 ஓடி வந்ததுன்னு சொல்லி, அந்த டெக்னிக் ஓகே இதை போட்டாலே பெரிய பிரமாதமான ரிசல்ட்ஸ் வருகிறது. நிறைய 200 250 பேருக்கு மேலே எனக்கு சக்ஸஸ் ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. ஓ சூப்பர்ங்க அதெல்லாம் சார். தெரிஞ்சு வச்சுட்டு நம்ம கற்று வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டதெல்லாம் கொடுக்குறேன், அவ்வளோதான். எனக்கே இல்லை, ஓகே கற்றுக்கிட்டதெல்லாம் எனக்கே இல்லை, மக்கள் நல்லா இருக்கணும் அவ்வளோதான். ஒரு சின்ன ஃபீஸ், ஓகே ஒரு ஃபீஸ் வாங்கிக்கிறோம் அவ்வளோதான். அதை விட பல மடங்கு ரிசல்ட்ஸ் வரணும் உங்களுக்கு, அவ்வளோதான். ஓகே ராஜேஸ்வரி சார். மேடம், இதே டாபிக்ல ஆ சொல்லுங்க. ப்ரோக்ராம் மாதிரியா நடக்குமா இல்ல வேற டாபிக் தெரியும் சார்? இல்லை, நான் இந்த இப்போ சைக்காலஜி இதே மட்டும் தான் அட்டன் டாபிக்ல பண்ணலாம். இதே டாபிக்ல எவ்ரி மந்த் நடக்கும், சந்தேகமே இல்லை. நடக்கும். ரைட்டா? ஓகே ஓகே வேற டாபிக்கும் நடக்கும். நான் என்னோட தொழில் வந்து ட்ரைனிங் நடத்திட்டே இருக்கிறது. ஓகே ஓகே சார். ஓகேங்க. ரைட்டா? நன்றி சார். ஓகே. ராஜேஸ்வரி மேடம், சார் எனக்கு வந்து கொஞ்சம் தான் சார் கேட்க முடிஞ்சது. நெட்வொர்க் இஷ்யூஸ் ஒன்று கொஞ்சம் நடந்தது. ரெண்டாவது வந்து எல்லாருக்குமே கால் பண்ணிட்டு இருந்ததுனால சரி. அவங்க எல்லாருமே திருப்பி எனக்கு ரிட்டர்ன் கால் பண்ணியிருந்ததுனால கொஞ்சம் எனக்கு நீங்க இந்த சொல்லிட்டு ரெக்கார்டிங் நான் இருந்த அந்த உங்களுக்கு அப்புறம் தரேன், நீங்க கேளுங்க. சரிங்க. அது நான் குரூப்லயும் போட்டுடுறேன் சார். மற்றவங்களுக்கு நாளைக்கு கிளாஸ்லயும் எல்லாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சார். சரி. பட் இப்போ நீங்க சொன்னீங்கல்ல சார் 4, 5, 6 வந்து கிளாஸ் ஏதோ இருக்குன்ட்டு, அதுக்கு ஏதாவது சார்ஜ் இது பண்றீங்களா சார்? எப்படி கண்டிப்பா சார்ஜ் பே இருக்கு, பண்ணுங்களா? கண்டிப்பா இருக்குது. அதாவது 1500 ஆ பிளான் பண்ணிருந்தேன். பட் இன்னும் கொஞ்சம் கன்செஷன் எல்லாரும் கொடுக்குங்க. 999 நான் சார்ஜ் பண்றேன். 999. ஓகே 999 ரூபா. சரிங்களா? ம் இப்போ வந்து நான் சரிங்க சார். கிளாஸ்க்கு வரணும், பிரியப்படணும்னு நினைச்சு அப்படி நினைச்சீங்கன்னா ஒரு 100 ரூபா மட்டும் இன்னைக்கு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி புக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 புக்கு நான் தரேன். இந்த கிளாஸ் அட்டன் பண்ற சரிங்க. அவ்வளோ பேருக்குமே சுய முன்னேற்ற புத்தகம் ஆங்கிலத்தில் 99 புக் இருக்கு. 99 புக்கையும் அனுப்பிச்சு வைக்கிறேன், அது கிளாஸ் அட்டன் பண்ற அவ்வளோ பேருக்கும். பட் இன்னைக்கு ம் ம் ஜஸ்ட் 100 ரூபா மட்டும் கொடுத்து நான் கண்டிப்பா 5ஆம் தேதி ஜாயின் பண்ணிக்கிறேன், இப்போ 100 ரூபா மட்டும் பேரை போட்டு வச்சுக்கோங்கன்னு சொல்லி பதிவு பண்றவங்க மட்டும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் புக் ஒரு 10 புக் அனுப்பிச்சு வைக்கிறேன். சரி, சார் அது தமிழ் வெர்ஷன் இருக்குங்களா சார்? தமிழ் அது இல்லை, இங்கிலீஷ்ல தான் இருக்கிறது ஃபுல்லாவே. இங்கிலீஷ்ல தான். உங்களுக்கு வேணும்னா என்கிட்ட தமிழ்ல இருக்கக்கூடிய சுய முன்னேற்ற புத்தகங்கள் எதுனாலும் அனுப்பிச்சு வைக்கிறேன். ரைட்டா? ஓகே சார். தமிழ்ல ஓகே இருக்கக்கூடிய சுய ஓகே முன்னேற்ற சார். ஓகே புத்தகங்கள் ஒரு 10 புக் ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் எடுத்து வச்சு பண்ணி டைம் இருக்கனால 10 ஒரு 4-5 நாள் டைம் இருக்கனால அதுக்குள்ள அதை சார் இப்போ எடுத்து நீங்க நீங்க வந்து 4, 5, 6 வந்து இந்த சைக்காலஜி மணி தான் பத்தி எடுக்க போறீங்களா சார்? 5, 6, இல்ல 7 வேற 5, டாபிக்? 5, 6, 7 ஆமாங்க சார். 5, 5, 6, 7 தான் 5, 6 பணம் பற்றிய உளவியல் தான். பணம் பற்றி. பணம் பற்றிய உளவியல். ஓகே சார். சரிங்களா? ஓகே ரைட். சார். ஓகே சார். இது ஏன்னா யாரும் நான் கம்பல்சரி அடுத்த கிடையாது. அதாவது நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி பண்றாங்கிறது தெரிய வைக்கிறது என்னோட கடமை. அது முடியுது முடியாது கலந்துக்கணும் உங்க எல்லாம் உங்களோட விருப்பம். சரிங்களா? சரிங்க ரைட். சார். ஓகே. ஓகே சார். ஓகே சார். ரைட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. கார்த்திக் சார். எல்லாமே கேட்டுட்டது. எல்லாரும் கொஸ்டின் கேட்டுட்டாங்க, நானும் கேட்டுட்டேன். சரி. இப்போ அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் நான் அது நடுவில் ஒரு கால் வந்ததுனால என்னால இது பண்ண முடியல. நான் இன்னைக்கு ஏதாவது டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு ஒரு 10 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் புக்ஸ் அனுப்பிச்சு வைக்கிறேன். சரிங்களா? ஓகே ஓகே. எல்லாருக்குமே கிளாஸ்ல அட்டன் பண்ற அவ்வளோ பேருக்குமே 99 சுய முன்னேற்ற புத்தகம் ஆங்கிலத்தில் இருக்கும் அனுப்புறேன். மேடம் ஓகே. கேட்ட மாதிரி எனக்கு தமிழ் ஏதாவது கொடுக்கணும், தமிழ்ல இருக்கிற புக்கையும் நான் எனக்கு அனுப்பிச்சுக்கிறேன். தமிழ் வேணும் சார். தமிழ்ல இங்கிலீஷ் அவ்வளவா. அனுப்பிச்சு ரைட்டா? ஜாயின் பண்றவங்களுக்கு, கிளாஸ் அட்டன் பண்றவங்களுக்கு ரைட்டா? முடிவு நீங்க எடுத்துக்கோங்க, முடிவு நீங்க எடுத்துக்கோங்க. ரைட்டா? ஓகே ஓகே. ரைட். இதான் நான் சொல்ல விரும்புகிற விஷயம். இதுதான் நம்ம வாழ்க்கையை ஏதோ ஒரு காலத்தில் நம்ம மாற்றணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுக்கணும். அது சீக்கிரமாக எடுத்தால் நம்ம சீக்கிரம் விஷயங்கள் பார்க்கலாம். கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களான்னு சொல்லுவாங்க, சார் எனக்கு இந்த விஷயம் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்கும். கரெக்டு, நல்லா பண்ணியிருக்கலாம். சரி, 10 வருஷம் இல்லை, இன்னைக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லை, இன்னைக்கு நாம காலதாமதம் பண்ணாமல் இன்னொரு 10 வருஷம் வெயிட் பண்ணாமல் 5 வருஷம் வெயிட் பண்ணாமல் எடுத்து பண்ண ஆரம்பித்தால் ஒரு மாற்றங்கள் வரணும் இல்லையா? அந்த விஷயங்கள் தான். சாய்ஸ் உங்களோடது, விருப்பம் உங்களோடது. ரைட்டா? தேங்க்யூ தேங்க்யூ. வேறு எதுவும் கருத்துக்கள் ஒன்றும் இல்லைன்னா நம்ம செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களோட மொபைல் நம்பரை மட்டும் சேட்டில் டைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஓகே. எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிச்சுவீங்க. சரிங்க சார். உங்கள் நம்பர் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுறேன். வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிச்சுடுங்க. இப்போ கலந்துக்கிறவங்க நம்பரை அனுப்பிச்சு விட்ருங்க. நான் சொல்லிட்டு உங்களுக்கு தொடர்பு உங்களுக்கு வேறு கிளாஸ்லாம் வரும்போது சொல்கிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். ஓகேயா? சரிங்க சார். தேங்க்ஸ். ஆல்ரெடி நான் உங்ககிட்ட இருந்து இந்த லிங்க் வாங்கும்போது நம்பர் கொடுத்து தான் சார் வாங்கியிருக்கேன் நான். இப்போ மறுபடியும் வேணா டைப் பண்ணி அனுப்பிச்சு விட்டுறேன். உங்கள் நம்பர் ரைட் இல்லை வேணாம், உங்கள் நம்பர் என்கிட்ட இருக்குது. சரிங்க சார். உங்கள் சரிங்க நம்பர் ராஜேஸ்வரி மேடம் நம்பர் இருக்குது, பிரீத்தி மேடம் நம்பர் இருக்குது, ராகுல் இருக்குது, கார்த்திக் அண்ட் யசிக்முத்து நம்பர் மட்டும் இல்லை. சரிங்க சார். நான் அதான் சார் நம்ம டீம்ல நான் நாளைக்கு வந்து கிளாஸ்ல வந்து எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இந்த மாதிரி இருக்குன்றத நான் சொல்லிடுறேன் சார். யார் யார் ஜாயின் பண்றாங்களோ அந்த எல்லாரோட நம்பரையுமே நாங்க உங்களுக்கு இது பண்ணிடுறோம் சார். அந்த குரூப் மாதிரி கூட கொடுத்துடுறோம். இன்னைக்கு நைட்டு அந்த ரெக்கார்டுக்கு ஏற்றி யூடியூப்ல ஏற்றிடுறேன்.
சரிங்க சார். ஆமாம், அது பார்த்துக்கலாம். ஓகே, சரிங்க சார். சரிங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன் சார். பிரீத்தி மேடம், தேங்க்யூ மேடம். பிரீத்தி, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் எல்லாரும். மீண்டும் சந்திப்போம். நிறைய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். பை பை பை. சார் நம்பரை அனுப்பிச்சுட்டேன் சார். அனுப்பிச்சிட்டேன், பார்த்துக்கிறேன், நோட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ.